ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாத்துட்டு இருக்கிறது அக்னிதம் சேனல். உங்க எல்லாரும் வீட்லயும் பொங்கல் சிறப்பா முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்க வீட்லயே சிறப்பா போச்சு. ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, வீட்ல இருக்க வேஸ்ட் கேலண்டர் யூஸ் பண்ணி ஒரு டெக்கரேட்டிவ் லைட் செய்ய போறோம். இது வெறும் வேஸ்ட் கேலண்டர் வச்சு தான் செய்யணுமான்னு கேட்டா அப்படி இல்ல. உங்க வீட்ல இருக்க எந்த பேப்பர் வச்சு வேணா செய்யலாம், A4 ஷீட்ல கூட செய்யலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது போல பலூன் எடுத்து உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு காற்று ஊதி கையிலே கட்டி போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நூலை வச்சு கூட கட்டி போட்டுக்கோங்க. நான் கையிலே கட்டி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபெவிகால் கம் எடுத்து உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு ஏதாச்சும் ஒரு பவுலில் ஊற்றிக்கோங்க. நார்மலாகவே ஃபெவிகால் கம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், அதனால் அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கம் இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் போதும். அப்புறம் நீங்கள் வச்சுருக்க காலண்டர் பேப்பர் அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பரை இது போல் சின்ன சின்ன பீஸாக கிழிச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கிழிச்சுக்கோங்க. ஏற்கனவே நீங்கள் ரெடி பண்ணி வச்சிருந்த கம்மை ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணி பலூனில் இது போல் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் கிழிச்ச பேப்பரை ஒட்டுங்க. இதே போல் அப்ளை பண்ணி நீங்கள் கிழிச்சு வச்சுருக்க பேப்பரை பலூன் ஃபுல்லாக ஒட்டுங்க. பேப்பரை ஒட்டிட்டு அப்படியே விட்டுறாதீங்க. அந்த பேப்பருக்கு மேலே இன்னொரு லேயராக கம் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் அந்த பேப்பர் அந்த பலூன் மேலே நல்லா ஒட்டும். இதே போல் பண்ணுங்க. சின்ன கேப் கூட இல்லாத அளவுக்கு பேப்பரை நல்லா ஒட்டுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பேப்பரை பலூன் ஃபுல்லாக ஒட்டிட்டோம். மிச்சம் கம்மு இருந்தால் ஒரு லேயராக அந்த பேப்பருக்கு மேலே அப்ளை பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை காய வைப்போம். காய வைக்கிறப்ப வெயிலில் காய வைக்காதீங்க. ஏதாச்சும் ஒரு ரூமில் இல்லை வீட்டுக்குள்ளார காய வைங்க. ஏன்னா வெயிலில் காய வச்சா அந்த பலூன் டக்குன்னு சுருங்கிடும். ஸோ அதனால் பேப்பர் ஒழுங்காக ஒட்டாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா இது காஞ்சிருச்சு. ஒரு சின்ன ஊசி எடுத்து அந்த பலூனில் ஓட்ட போட்டுருவோம். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பலூனும் உள்ளார இருக்க பேப்பரும் சுருங்கத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ ஏதாச்சும் ஒரு குச்சி எடுத்து அந்த பேப்பரை திரும்பியும் பலூன் சைஸில் மாற்றிக்கோங்க. நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். அதுக்குன்னு ரொம்ப அழுத்தி பண்ணாதீங்க. லைட்டாக பண்ணாலே திரும்பியும் அந்த பேப்பர் பலூன் சைஸில் வந்துடும். இப்போ நம்ம பலூன் சைஸில் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இது வரைக்கும் பேப்பரை ஸ்கெட்சை வச்சு மார்க் பண்ணிவிட்டு நைஃபை யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் உள்ளார பலூன் பீஸ் இருக்கும், அதை எடுத்துருங்க. இப்போ திரும்பியும் அந்த பேப்பரை கையை வச்சு பலூன் சைஸில் ஆக்கிடுங்க. அப்புறம் உங்ககிட்ட சால்ட்ரிங் ஆயிடுச்சுன்னா அது ஹீட் ஆகிட்ட பிறகு அதை வச்சு பேப்பரில் ஓட்ட போடுங்க. ஓட்ட போடுறப்ப பார்த்து போடுங்க, கையை சுட்டுக்காமல் போடுங்க. அதை வச்சு பேப்பரை ரொம்ப புஷ் பண்ணாதீங்க. ஒரு 2 செகண்ட் கழிச்சு தன்னாலே அது பேப்பரில் ஓட்ட போட ஆரம்பிக்கும். உங்களுக்கு வேணுன்ற இடத்துல அதை வச்சு பேப்பர் ஃபுல்லாக ஓட்ட போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா பேப்பர் ஃபுல்லாக லைனாக கூட ஓட்ட போட்டுக்கோங்க. லைனாக ஓட்ட போட்டிங்கன்னா அந்த லைட்டாக நைட் நேரத்தில் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஃபுல்லாக ஓட்ட போட்டு முடிச்சிட்டோம். அப்புறம் இது போல் வாட்டர் பெயிண்ட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்கோங்க. நான் எல்லோ கலர் எடுக்க போகிறேன். அதை ஏதாச்சும் ஒரு பவுலில் ஊற்றி தண்ணியோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது மாதிரி ஒரு சின்ன டப்பாவுக்கு ஒரு 2லேருந்து 3 பாட்டில் மூடி தண்ணியே போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பிறகு ஏதாச்சும் ஒரு ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி அந்த பெயிண்ட்டை பேப்பர் ஃபுல்லாக அடித்து முடிச்சிருங்க. கலர் உங்களுக்கு வேணும்னா அடிச்சுக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. அடித்து முடிச்சதுக்கப்புறம் அதை நல்லா காய வைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது நல்லா காஞ்சிருச்சு. இதில் லைட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். இது போல் 2 ஒயர் எடுத்து அந்த ஒயரை பேப்பரோட மிடில் இருக்க அந்த ஓட்டைக்குள்ளார விட்டு அப்புறம் இது போல் லைட்டோட ஹோல்டர் ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த 2 ஒயரையும் லைட்டோட ஹோல்டரில் இது போல் கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ இதில் லைட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்மளோட டெக்கரேட்டிவ் லைட் ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி எரியுதுன்னு வாங்க செக் பண்ணலாம். இப்போ நான் கனெக்ட் பண்ணியிருக்கிறது 0 வாட் லைட். ஸோ அதனால் கம்மியாக தான் லைட் எரியும். உங்களுக்கு சப்போஸ் அதில் இருக்க நம்பரும் வேர்ட்ஸும் வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெறும் A4 ஷீட்டை யூஸ் பண்ணி கூட செய்யலாம். நம்மளோட டெக்கரேட்டிவ் லைட் தொங்க விட்டால் இப்படி தான் இருக்கும். இப்போ நான் ஒயிட் கலர் LED லைட் கனெக்ட் பண்ணியிருக்கேன். பார்க்கறதுக்கு ஒரு டிஸ்கோ லைட் ஃபீல் தருது தானே.
உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போல் லைட் பார்ட்டிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி சேர்த்து நீங்க பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு சப்போஸ் இதுல இருக்கிற நம்பர் இல்ல இந்த லெட்டர்ஸ் எல்லாம் வேணாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க வெறும் A4 ஷீட் யூஸ் பண்ணி கூட செய்யலாம். அதுல செஞ்சுட்டு அது மேல கலர் அடிச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கும். இதுல இருக்க அந்த சின்ன சின்ன ஓட்டையில இருந்து வர வெளிச்சம் வந்து டிஸ்கோ லைட் மாதிரி அங்கங்க இருக்கும். சோ அதனால பாக்கிறதுக்கு செம அழகா இருக்கும். நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் கமெண்ட் பண்ணு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க நாளைக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் சிம்ல அமைக்கிட்டு மேல ஆல் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.